ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவிதா. நம்ம சேனல்ல இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்ட்விச். இது சீஸ் வச்சு பண்ணியிருக்கோம். ஸோ இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு ஹாஃப் கோஸ் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு பெரிய தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம். இது வந்து ரொம்ப ஸ்லைஸ் வந்து மெல்லிசா சீவிக்கோங்க. கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, கேரட் ஒரு 2 கேரட் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு, கொஞ்சம் உங்களுக்கு தேவைக்கேற்ப பீன்ஸ் எடுத்திருக்கேன். இது எல்லாமே ரொம்ப சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி குடமிளகா பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டு வந்து பெரிய ஸ்லைஸாக எடுத்திருக்கேன். நான் இதில் ஒரு 12 பீசஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கான குவான்டிட்டி தான் இந்த இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாமே இந்த 12 பீசஸ்க்கான குவான்டிட்டி தான். இப்போ நான் ஒரு பேன் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து ஆயில் வந்து வெஜிடபிள்ஸ்க்கு தகுந்த மாதிரி ஆயில் விட்டுக்கோங்க. வெங்காயம் லைட்டாக வதக்குனதுக்கப்புறமா ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக போட்டு வதக்குங்க. எப்பயுமே வந்து வெஜிடபிள்ஸ் நீங்கள் வதக்கும்போது ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக தனித்தனியாக போட்டுமே வதக்கிட்டு யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாகும். ஸோ இப்போ நான் எல்லா வெஜிடபிள்ஸுமே இதில் மிக்ஸ் பண்ணியாச்சு. கேரட்டு, கோஸ், பீன்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸுமே இதில் நான் ஆட் பண்ணிட்டேன். லைட்டாக பாயில் ஆனோன்னே கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா வந்து அந்த வெஜிடபிள்ஸோட அந்த சால்ட் வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். அதனால நல்லாவே மிக்ஸ் பண்ணி வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ இது பாதி குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து இது பாயில் ஆகட்டும். ஸோ கொஞ்சம் மூடி போட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா வெந்து வேக வச்சதுக்கப்புறமா நம்ம அதில் மற்ற ஐட்டம்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பாதி குக் ஆகிடுச்சு. இப்போது வந்து இந்த ஸ்டேஜில் நீங்கள் வந்து தக்காளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா தக்காளி வந்து ரொம்ப குழஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் லாஸ்ட்டாக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் குடமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே குடமிளகா வந்து சீக்கிரம் பாயில் ஆகிடும். அதனால லாஸ்ட்டாகவே இதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா வெஜிடபிள்ஸும் ஒன்றா வந்து அந்த சால்ட்டில் வந்து மிக்ஸ் ஆகணும். நம்ம இதில் இன்னும் எந்த மசாலாவும் போடலை. ஸோ ஃபுல்லாகவே நல்லா காய்கறி எல்லாமே நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா ஐட்டம்ஸ் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெப்பரியா ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் காரத்துக்கு சில்லி சீட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்போ நம்ம வெளியே எங்கே ஹோட்டலுக்கு போனாலும் ப்ளஸ் வந்துட்டு குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிட போகிற ஒரு பொருள் வந்து பர்கர் ப்ளஸ் வந்து இந்த சாண்ட்விச். இதுலேயுமே நம்ம வந்து கொஞ்சம் நம்ம வீட்டில் வந்து ஹைஜீனிக்காக பண்ணும்போது இன்னும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாமளே செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு டேஸ்ட்டு ரொம்ப பிடிக்கும். சரி, ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கு இடையில நம்ம ஒரு பேனில் வந்துட்டு பட்டரை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ஸோ நம்ம அந்த ப்ரெட்டை வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்க போகிறோம். உங்களுக்கு பட்டர் இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள். இல்லைன்னா நெய் இருந்துச்சுன்னா நெய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ 2 பக்கமும் ரொம்ப வந்து ரோஸ்ட் பண்ணிட வேண்டாம். லைட்டாக இருந்தால் போதும். ஸோ 2 தடவையும் மேலே முன்பக்கமும் பின்பக்கமும் திருப்பி மட்டும் விட்டுடுங்க. ரோஸ்ட் பண்ணி இந்த அளவுக்கு இருந்தால் போதுமானதாக இருக்கும். ஸோ எடுத்துடுங்க. வெஜிடபிள்ஸுமே உங்களுக்கு வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வந்து எல்லா காய்கறிகளுமே நல்லாவே குக் ஆயிருச்சு. கண்டிப்பாக இது வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் செஞ்சு ஸ்நாக்ஸாக கொடுக்கும்போது ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போது. ஸோ எல்லாமே எனக்கு ஃபுல்லாகவே குக் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக இது கொஞ்சம் ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து ப்ரெட்டுக்கு நடுவில் வைக்கும்போது கொஞ்சம் ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. அதனால் இந்த ஸ்டேஜில் வச்சு நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க. மேலே கொத்தமல்லி தலையும் தூவி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம வந்து பட்டரை வந்து கொஞ்சமாக ஹீட் பண்ணி நல்லா மெல்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ப்ரெட்டில் வந்து கொஞ்சமாக நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்க ப்ரெட்டில் வச்சு தடவி எடுத்து வச்சுருக்கோம். இப்போது அந்த நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதை வந்து ஒரு ஸ்லைஸில் வந்து ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சீஸோட ஸ்லைஸ் மட்டும் அதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு மேலே உங்களுக்கு என்னெல்லாம் வைக்கணும்னு தோணுதோ ஸோ அது நீங்கள் உங்களோட விருப்பம் தான். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு கோஸ் வந்து கொஞ்சம் லேயராக கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேறு என்னது வெஜிடபிள்ஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி,
வெங்காயம் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஐட்டம்ஸ் வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் நீங்கள் வதக்குனதுலேயே கூட வந்து ஸ்வீட் கார்ன் இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவுமே இன்னும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இந்த நம்ம வந்து சீஸ்ல ஸ்லைஸ் வச்சோம் இல்லைங்களா? ஸோ அது வந்து பிரெட்டோட ஹீட்லேயே வந்து நல்லா மெல்ட் ஆயிட்டு, நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது ரொம்பவே க்ரீமியா இருக்கும். ஸோ ஒரு தடவ வீட்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே புடிச்ச மாதிரி நம்ம வீட்ல நாம செஞ்சு கொடுக்கும்போது, அவங்களுக்கு இன்னுமே ரொம்ப புடிச்ச மாதிரி இருக்கும். வீட்ல ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு வந்து நானு டொமேட்டோ சாஸும், அ ரெ கிரீன் சில்லி சாஸும் எடுத்திருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு எப்ப வேணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க.